ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே ஃப்ளேவர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் சுவையான பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புலாவ் பண்ணுறதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம் பன்னீர் பீசஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 200 கிராம்ஸ் அளவு பன்னீர் பீசஸ், அதாவது க்யூப்ஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இனி இதை 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிறது அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 நட்சத்திர பூ இதழ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருப்பேன். கூடவே 2 பச்சை மிளகாவையும் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 6 பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். 1 கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறமா 1 கை அளவு ஃப்ரோசன் பீஸ் எடுத்துருப்பேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இனி இதில் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இனி இதில் 1 கை அளவு புதினா இலைகளை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பன்னீர் பீசஸ் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இனி இதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணியை நீக்கிட்டு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் நம்ம குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுவையான பன்னீர் பிரியாணி சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் புலாவ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.